இரகசியம் என்பது நம்ம எல்லோருக்குமே ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வம் இருக்கிறதான ஒரு காரியம். இப்படி உலகத்தில் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்துவிட போகிற காரியங்கள். பவுல் கொரிந்தியர் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் தொனிக்கிற பொழுது ஒரு இமை பொழுதே நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம் என்று. இந்த ரகசியத்தை நீங்கள் கேட்கிற பொழுது நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் இயேசுவுக்குள்ளே விசுவாசித்து மரித்தால் நாங்கள் இயேசு வருகிற பொழுது ஒரு இமை பொழுதிலே, அது ஒரு செகண்டுக்கும் குறைவான ஒரு நேரத்தில் நாங்கள் உயிரோடு எழும்புவோமா? யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு ரகசியம். சில நேரத்தில் நம்முடைய மாமிசம் இந்த ரகசியத்தை நம்ப மறுக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்பதாக இங்கிருந்து கொண்டு அமெரிக்கா தேசத்துக்கு முகம் பார்த்து பேச முடியும் என்றா சொன்னாக்களை நாங்கள் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லவன்னு யோசிச்சிருப்பான். இன்றைக்கு அது ஒரு பிரச்சனையா? இல்லை. மனுஷன் கண்டுபிடிக்கப்பட முன்பதாக எங்களால் நம்ப முடியவில்லை. ஆகவே அதே இவ்வளவு நடக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை, வானம் பூமி அழிஞ்சாலும் அழியாத ஜீவனுள்ள வார்த்தை. அப்ப இந்த ரகசியம் என்று தேவன் அங்கே பவுலுக்குள்ள வெளிப்படுத்துகிற காரியம் எவ்வளவு உண்மையா இருக்கு. ஆகவே இயேசுவை நீங்க விசுவாசித்து மறிப்பீங்கன்னு சொன்னா, இயேசு வருகிற பொழுது அது எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, இயேசு உங்களை மகிமையோடு உயிரோடு எழும்ப பண்ணுவார். இயேசுவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.